வணக்கம் தோழமைகளை, இது தமிழ் மீடியாவின் 10 மணி செய்திகள். இன்றைக்கும் தமிழர் தாயகத்தில் நடந்த மிக முக்கியமான செய்திகளை முதல்ல சொல்ல போறேன். இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு வளாகத்தில் முன்னாள் போராளி ஒருவர் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். மிக முக்கியமான 10 நிபந்தனைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை அவர் இன்றைக்கு காலமாக முள்ளிவாய்க்கால் பகுதியில் ஆரம்பித்து தொடர்ந்தும் நடத்தி வரார். இந்த உண்ணாவிரத போராட்டம் பற்றி அவர் ஊடகங்களுக்கு சொன்ன கருத்துக்களை தொடர்ந்தும் நீங்கள் இந்த செய்தியில் பார்க்கலாம். அழகரத்தினம் வனகுலராசா, முல்லைத்தீவு மாவட்டம் துணுக்காய் பிரதேசம் மல்லாவியன் பிரதேசத்தில் வசிக்கிறேன். நான் உண்ணாவிரதம் சாகும் வரை இருக்க போறேன். நான் எடுத்துக்கொண்ட முடிவு என்னவென்று சொன்னால், இலங்கை முதல் உலக நாடுகளின் கவனத்திற்கு 14/2/2025 நீர் உணவு இல்லாமல் அழகரத்தினம் வனகுலராசா சாகும் வரை உண்ணாவிரதம், நீதி கிடைக்கும் வரை. தமிழன் இல்லாத நாடும் இல்லை, தமிழனுக்கு என்று ஒரு நாடும் இல்லை. எனவே தமிழனுக்கு தனி அரசாங்கம் தேவை. இரண்டாவது, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு கிடைக்க வேண்டும். மூன்றாவது, மாவீரர் துயிலும் இல்லங்களில் இராணுவ முகாம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும். தமிழின துரோகிகள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும். உணவு மற்றும் ஏனைய பொருட்கள் விலை குறைத்து கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். பிரவேசவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருக்காதவர்கள் இருந்ததாக கூறி வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் சக போராளிகளை காரணம் காட்டி பணம் வாங்கி போராளிகளை ஏமாற்றிவிட்டு சுற்றுலா விடுதி அமைத்தல், தோட்டம் பண்ணை அமைத்தல், வேலை செய்யும் பணியாளர்களுக்கு சம்பளம் சரியாக வழங்கப்படுவதில்லை. எனவே அடிப்படை சம்பளமாக அவர்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 200 ரூபாய் படி மாற்றி சம்பளம் வழங்கப்பட வேண்டும். 8வது, முதியோர் மற்றும் இளையோர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். 9வது, காணி மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு காணி வீடு வழங்கப்பட வேண்டும். 10வது, இலங்கையில் பிச்சை எடுப்பவர்களின் வீதம் அதிகரித்துள்ளது. எனவே பிச்சை எடுப்பவர்கள் என்று இலங்கையில் யாரும் இருக்கக்கூடாது. உலகம் முழுக்களும் காதலர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளிலேயும் இலங்கையினுடைய பாராளுமன்றம் சீரியஸான முறையில் கூடியிருந்தது. அதன்படி இன்றைக்கு மிக முக்கியமான விஷயம் பாராளுமன்றத்தில் பேசப்பட இருந்தது. என்னவென்று சொன்னால், இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான நீதிமன்ற கட்டளை இன்றைக்கு பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட இருந்தது. எனவே அது தொடர்பான வாத விவாதங்களை செய்யறதுக்கு இன்றைக்கு பாராளுமன்றம் கூடியது. இப்படியாக நாடாளுமன்றத்துக்கு வழங்கப்பட்ட உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான நீதிமன்ற கட்டளை சிங்களத்தில் மாத்திரமே இருந்ததாகவும் அதில் தமிழ் மொழிபெயர்ப்பு சரியாக தங்களுக்கு விளங்கவில்லை என்று சொல்லியும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் இன்றைக்கு கருத்துக்களை முன் வச்சிருந்தார். கௌரவ சபாநாயகர் அவர்களே, தங்களால் சமர்ப்பிக்கப்பட்ட உள்ளூராட்சி தேர்தல்களுக்கான நீதிமன்றத்தினுடைய கட்டளை நீங்கள் வாசிக்கப்பட்ட பொழுது உங்களுடைய வேகத்துக்கு ஏற்ப தமிழிலே அது சரியாக மொழிபெயர்க்கப்படவில்லை, தமிழ் மொழிபெயர்ப்பு சரியாக அமையவில்லை. தயவு செய்து நீங்கள் இன்றைய பின்னேரம் நடைபெறுகின்ற அமைச்சுசார் கூட்டத்திலே இதனுடைய தமிழ் வடிவத்தையும் சமர்ப்பிப்பதற்கு உத்தரவிடுமாறு தங்களை கேட்டுக்கொள்கின்றேன். செம்மணியின் சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மின்சார எரியூட்டியை அமைக்கிற பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதன்போது குழி வெட்டேக்க அங்கே மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கு. இதனை அடுத்து நல்லூர் பிரதேச சபைக்கும் சுகாதாரத்துறையினருக்கும் அந்த புதைகுழி தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் அறிவிச்சிருக்கு. அவர்கள் போலீசாருக்கு அறிவித்த நிலையில இந்த மயான அபிவிருத்தி பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. எனவே இனிவரும் நாட்களில் செம்மணி மனித புதைகுழி மீளவும் தோண்டப்பட வாய்ப்பு இருக்கு. உண்மையிலேயே அரசாங்கம் இந்த விடயத்தில் கரிசனை காட்டினால், உண்மையாக நடந்து கொண்டால் இந்த அகழ்வு பணிகளை திருப்பி ஆரம்பிக்க வேணும். கொழும்புல இப்போ ஒரு அகழ்வு பணி போய்கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 16க்கு மேற்பட்ட மனித எலும்புக்கூடு எச்சங்கள் அங்கே மீட்கப்பட்டிருக்கு. எனவே சமநேரத்தில் இங்கேயும் ஒரு மனித புதைகுழி திறக்கப்பட்டிருக்கு. இந்த மனித புதைகுழியும் உரிய முறைப்படி அகழ்வு செய்யப்படுமாக இருந்தால் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் இனப்படுகொலை பற்றி பல்வேறு தரவுகள் மீண்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்மையில யாழ்ப்பாணத்தின் தையிட்டி பகுதியில் சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிற பௌத்த விகாரைக்கு எதிரான போராட்டங்கள் பெரிய அளவில் நடந்திருந்தது. இந்த போராட்டங்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட காலத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்ட தினத்தில் அந்த பௌத்த விகாரை இடிக்க எல்லோரும்
அணிதிரண்டு வாருங்கள் என்ற ஒரு அறிவிப்பு சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பு போலியானது என்று சொல்லி உடனடியாகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் தங்களுடைய சமூக வலைதள கணக்குகளையும் ஊடகங்களையும் சொல்லி இருந்துச்சுன்னு. ஆனாலும் இது குறித்து உடனடியாகவே பலாலி போலீசார் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்துச்சுன்னா அந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார். இந்த விசாரணையின் முடிவில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் 1 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 26ஆம் தேதி மீள விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட இருக்கு. இந்த போலி செய்திகள் என்றொன்று எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த எக்ஸ் தளம் மற்றது ஃபேஸ்புக் போன்றவற்றிலெல்லாம் தேர்தல் காலங்களில் அதிக அளவு போலி செய்திகள் பரப்பப்பட்டன. அதுக்கு முன்னுக்கும் அதிகளவான போலி செய்திகள் பரப்பப்பட்டது. இப்படியாக போலி செய்திகள் பரப்பப்பட்ட அந்த நேரத்தில் எல்லாம் ஃபேக்ட் செக் என்ற ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது இந்த சமூக வலைதளங்களில் பகிரப்படுற தகவல்கள் உண்மையானதா என்பதை உடனடியாகவே உறுதிப்படுத்தி அதில் இருக்கிற போலித்தன்மை என்ன, அந்த தகவல் முதல்ல எங்கே பகிரப்பட்டிருக்குன்ற விஷயம் எல்லாம் உடனே சொல்லிவிடும். குறைஞ்சது ஒரு நாளைக்குள்ளேயாவது அந்த தகவல் தொடர்பான உண்மையான விஷயங்களை ட்விட்டர்லேயோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ அந்த அமைப்பு பகிரும். ஆனால் இந்த பிரச்சனை குறிப்பாக இனங்களுக்கு இடையில முரண்பாட்டை ஏற்படுத்துகிற மாதிரி போலியான செய்தி ஒன்றை பரப்பப்பட்ட இந்த பிரச்சனை குறித்து ஃபேக்ட் செக் என்று சொல்லப்படுற அந்த அமைப்பு வாயே திறக்க இல்லை. எந்த விதமான தரவு உண்மைகளையும் இந்த விடயத்தில் அவை வெளிப்படுத்த இல்லை. காரணம் என்னன்றதான் எனக்கும் தெரியல. சோஷியல் மீடியாவில் நான் பரப்பினதாக தையட்டி விஹாரை துடித்து உடைப்பதற்காக 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் எல்லாரையும் அழைத்து வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த போஸ்டர் தொடர்பாக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு என்னை குற்றவாளியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த வழக்கு இன்றைக்கு மெல்லாக நீதவான் நீதிமன்றத்தால் ஆராயப்பட்டது. மலாலி OIC இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட விடயத்துக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாத கடந்த பௌர்ணமி அன்று நடைபெற்ற போராட்டம் தடை விதிக்கப்பட்ட ஒரு போராட்டமாக இருந்தும் அதுவும் என்னுடைய பேர் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தும் அந்த தடையை மீறி போராட்டங்கள் நடைபெற்றதாகவும் அந்த போராட்டத்தில் கோஷங்கள் ஒரு இனவாத கோணத்திலேயும் இனங்களுக்கிடையிலே பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையிலே எழுப்பப்பட்டதாகவும் போலீசாருக்கு எதிராகவும் எழுப்பப்பட்டதாகவும் அந்த வகையிலே அமைதி நிலைமையை குழப்புற வகையிலே நாங்கள் நடந்து கொண்டதாகவும் நானும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களும் நடந்து கொண்டதாகவும் அந்த வகையிலே தான் தொடர்ந்தும் இந்த விடயம் சம்பந்தமாக மேலதிகமான விசாரணையை நடத்தி என்னை குற்றவாளியாக ICCPRக்கு கீழே கூட இப்படிப்பட்ட செயல்பாடுகள் மீறின ஒரு நிலையில் குற்றவாளியாக்கி தான் இந்த விஷயத்தை தொடரப்போவதாக சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த சோஷியல் மீடியாவில் நான் வெளியிட்டதாக குற்றச்சாட்டப்படுகின்ற அந்த தையட்டி விஹாரை உடைக்கிறதுக்குரிய அந்த பதிவு உண்மையிலே யாரால் வெளியிடப்பட்டதென்ற விஷயங்களை ஆராய்வதற்கும் அனுமதி கேட்டு இந்த வழக்கை இன்றைக்கு அவர் முன்மொழித்தவர். தையட்டி விகார பிரச்சனையை உடனடியாகவே தீர்க்க வேணும். இந்த பிரச்சனையை இப்படியே விட்டால் உறக்கத்துக்கு போயிருக்கிற இனவாதம் மீண்டும் உயிர்த்தெழுந்து விடும் என்று சொல்லியிருக்கிறார் கடல் தொழில்துறை மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் நிதி பயன்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் இன்றைக்கு யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. அந்த கூட்டத்துக்கு பிறகு ஊடகங்களை சந்தித்த அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தி இருக்கிறார். தையட்டு விவகாரம் கூடிய சீக்கிரத்தில் முடிவு கொண்டு வரக்கூடிய விடயம். நிச்சயமாக நாங்கள் பார்க்கின்றோம், இந்த பிரச்சனை இவ்வாறு புறையோடி செல்வதற்கு இடமளிக்க முடியாது.
இது எதிர்காலத்தில் பாரிய விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றது. இனவாதம் மதவாதம் மேலும் தலை தூங்குமாக இருந்தால் இந்த நாடு நாசமடையுமே தவிர வேறு எதுவுமே ஏற்பட போவதில்லை. ஒரு புறத்தில் இனவாத அடிப்படையில் இவ்வாறான பிரச்சனைகள் உக்குரமடைகின்ற பொழுது மறுபுறம் அதன் கீழ் அதே பிரச்சனையை பயன்படுத்தி சூடேறுவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் இப்பொழுது மீண்டும் உறக்கத்தில் இருந்த இனவாத மதவாதிகள் மீண்டும் தலை தூக்கியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால் எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் நிச்சயமாக இந்த பிரச்சனையை மீண்டும் ஒரு அழிவை நோக்கி செல்லுகின்ற முரண்பாடுகளை நோக்கி செல்லுகின்ற தமிழ் சிங்கள மக்கள் மத்தியில் வருகின்ற உறவுகளுக்கு பங்கம் ஏற்படுத்துகின்ற பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற நிலைமைகளில் இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டிய மக்களை புரிதலுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் இதில் பாதிக்கப்பட்ட மக்களோடும் அதே நேரத்தில் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இதற்குரியவர்கள், அங்கே இருக்கின்ற மத தலைவர்கள், சிவில் அமைப்புகள் அனைவரோடும் பேசி உண்மையிலேயே இதற்கான நல்லதொரு குழுவையும் அமைத்துக் கொண்டு இதற்கு சாத்தியமான தீர்வு என்ன என்பது தொடர்பாக கலந்துரையாடுவதற்கும் அவர்களை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஆன வேலைகளை முன்னெடுப்பதற்கும் நாங்கள் தீர்மானிக்கிறோம். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பிலும் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கணும். அதற்கு அமைச்சர் சொன்ன பதில் தான் இங்கே எல்லாராலையும் நகைச்சுவையானதாக பார்க்கப்படுது. ஒருவேளை நேற்றைய தாக்குதல் சம்பவத்துக்கு பிறகு அமைச்சரும் பயந்து போனாரோ தெரியல. பதில நீங்களே பாருங்க. பாவம், அவரை கைது செய்யக்கூடாது என்கிட்ட. அவர் நல்ல கராட்டியெல்லாம் பழகிருக்கார். அவர் கைது செய்து அவர் மேலும் மேலும் சிக்கலுக்குள்ள ஆய்க்கல்வாங்க. நீங்களும் ஊடகவியலாளர்களும் அதிகமாக பேசி வேறு எதுவும் அவருடைய ப்ரவுன் பேட்டில் எதுவும் பிரச்சனையை சந்திக்காதீங்க. அது சம்பந்தமாக போலீஸ் தான் முடிவு எடுக்கணுமே தவிர நாங்கள் இல்லை. அடுத்த 10 மணி செய்திகள் சொல்ல போகிறது தெற்கு பற்றிய செய்திகள். ராஜபக்ச குடும்பத்துக்கு இது மிகுந்த சோதனை காலம் போல கிடக்கு. சோதனை என்றுதான் ஞாபகம் வருது. இன்றைக்கு மஹிந்த ராஜபக்சவின் மூத்த புதல்வரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச வச்சிருக்கிற அந்த சட்டமானி பட்டம் தொடர்பான சர்ச்சை எழுந்திருக்கு. அவரோட பரீட்சை எழுதின ஒருத்தர் முறைப்பாடு செய்திருக்கிறார். இவர் பரீட்சை நடந்த நாளில் குளப்படிகளில் ஈடுபட்டார். அன்றைக்கு பரீட்சை எழுதியில்லை. எனவே இந்த பட்டம் தொடர்பான விசாரணையை சொல்லி ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கு. எனவே தான் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்கள் வைத்திருக்கிற சட்டமானி பட்டம் எப்படி பெற்றார் என்பது தொடர்பான விசாரணையை குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னெடுக்க போகுது என்று சொல்லியிருக்கணும். ஒருத்தன் ஒரு சட்டமானி பட்டத்தை வச்சிருக்கிறதே ஒரு பிரச்சனையா போயிட்டேன். உங்களுக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதல் நாடாளுமன்றத்துக்கு போய்க்க பேருந்தில் தான் போனவர். பொதுவாக எல்லாரும் ஒரு பேருந்து எடுத்து அதில் போய் இறங்கினவர். செய்திகள் எல்லாம் வைரல் ஆனது. இப்போ என்னென்று சொன்னால் எல்லாருமே சொந்த வாகனங்கள்லையோ அல்லது புதுசு வாகனங்கள்லையோ பழைய வாகனங்கள்லையோ வருகினம் கதைக்கினம் சந்திச்சுட்டு போயினம் எல்லாம் நடக்குது. நாளைக்கு கூட பிரதமர் ஹரிணி அமரசூரிய யாழ்ப்பாணத்துக்கு வரா. யாழ்ப்பாணத்தில் பல கூட்டங்கள் நடத்த இருக்கிறார். பெரும்பாலும் அந்த வல்வெட்டுத்துறையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு திரண்ட அளவுக்கான சனம் அவ நாளைக்கு மக்களை சந்திக்க போற இடமாக இருக்கிற சொலிபுரத்துல திரளுவினம் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இப்ப நான் செய்தி வாசிக்க வரும்போது கூட வீதியில முச்சக்கர வண்டியில ஒலிபெருக்கையெல்லாம் கட்டி நாளைக்கு இப்படி ஹரிணி அமரசூரிய வாரா எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அறிவித்தல் விட்டு கொண்டு போயினோம். ஆனா அந்த அறிவிப்பு கூட வேகமாக வாசிக்கல, மிக ஆறுதலாக வாசிச்சு கொண்டு போயினோம். இந்த எங்களோட ஊர்களில் இந்த மரண அறிவித்தலுக்கு வாசிப்பினம் தானே அந்த மாதிரி வாசிச்சு கொண்டு போயினோம். நான் நினைக்கிறேன் இந்த யாழ்ப்பாணத்துக்கு தகவல் சொல்றேன்டா ஆறுதலா சொன்னா தான் விளங்கும் என்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய இந்த கூட்ட அமைப்பாளர்கள் கற்று வச்சிருக்கணும் போல அதை இங்கே நடைமுறைப்படுத்தினோம். நான் சொல்ல வந்த செய்தி அதுவல்ல. இன்றைக்கு காலம புத்தளம் மாவட்ட தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது பைசல் அவர்களுடைய வாகனம் விபத்துக்குள்ளானதுல ஒரு அப்பாவி பொதுமகன் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய சகோதரன், அதாவது இந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய சகோதரன் தான் வாகனத்தை அந்த நேரம் செலுத்தி போயிருக்கிறார். இந்த நாடாளுமன்ற உறுப்பினரின் வாகனமானது வீதியின் எதிர் திசைக்கு போய் நேர வந்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் மோதிய நிலையிலேயே இந்த விபத்து சம்பவம் நேர்ந்துள்ளது என்றும் சொல்லப்பட்டிருக்கு. வாகன சாரதியை போலீசார் கைது செய்திருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யுஎஸ்ஐட் பற்றிய பிரச்சனை உலகம் முழுவதும் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. ட்ரம்ப் அமெரிக்காவின் ஆட்சியை பிடிச்ச உடனே முதல் செய்த வேலை அமெரிக்கா வெளிநாடுகளுக்கு கொடுக்குற தேவையில்லாத நன்கொடைகளை நிறுத்த வேண்டும் என்ற முடிவெடுத்தது. அதன்படி அமெரிக்காவின் தன்னார்வ சர்வதேச அமைப்பான யுஎஸ்ஐட்டின் வேலைகளை உடனடியாக நிறுத்த சொல்லி உத்தரவிட்டது நடந்தது. இலங்கையில் யுஎஸ்ஐட் கடந்த காலங்களில்
மாற்றுப்பாலினத்தவர் என்று சொல்லினோம் தானே, இந்த பாலியல் உரிமை கோர்றாக்கள், எல்ஜிபிடி கம்யூனிட்டி என்று சொல்லினோம், அவர்களுடைய வேலை திட்டங்களுக்காக யுஎஸ்ஐட் அதிகளவான பணத்தை கொட்டி இருக்கு. இது தொடர்பான விசாரணைகளை நடத்த வேணும். குறிப்பாக நாட்டின் பிரதமர் ஹரிணி அமரசூரியவுக்கும் இதில் சம்பந்தம் இருக்கு என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த செய்திகளால் கொதிப்படைஞ்சு போன தெற்கின் அந்த பழைய அரசியல் வாரிசுகள், அவருடைய தொண்டர்கள் அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னால் பெரிய அளவிலான போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்துச்சுன்னா, அந்த போராட்டத்தில் பல்வேறு விதமான கொடிகளை பிடிச்சிருந்தவ, பதாகைகளை தாங்கி இருந்தவ. அந்த பதாகைகளில் மிக முக்கியமான வசனம் ஒன்று எழுதப்பட்டிருந்தது. அமெரிக்க தூதரான ஜூலி ஷங் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேணும் என்றதை வலியுறுத்தி ஜூலி ஷங் கோ ஹோம் என்று எழுதி வச்சிருந்துச்சுன்னா, அதுதான் இன்றைக்கு ஆங்கில ஊடகங்கள்லையும் பிரதான தலைப்புச் செய்தியாக இருந்தது. இந்த போராட்டங்களின் விளைவாக நேற்றைய தினம் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வீரசேகர ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு அவசரமாக நடத்தியிருந்தார். அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கடந்த காலங்களில் மாற்று பாலினத்தவர்களுக்கு யுஎஸ்ஐட் நிதி வழங்கி இலங்கையினுடைய அரசியல் ஸ்திரமின்மையை ஏற்படுத்துறதுக்காக உதவியதா, அது தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட வேணும். இங்கே யுஎஸ்ஐட்டிடம் நிதி வாங்கி வேலை செய்கிற ஊடக நிறுவனங்கள், ஊடகவியலாளர்கள் பற்றி விசாரணை நடத்த வேணும். நாட்டின் அரசியல்வாதிகள் யாராவது அதனோட தொடரப்பட்டிருந்தால் அது தொடர்பான விசாரணைகள் எல்லாம் நடத்தப்பட வேணும். அத்தோடு இல்லாமல் அறகலைய மாதிரியான போராட்டங்களுக்கு யுஎஸ்ஐட் நிதி அளிச்சிருக்கு, அது தொடர்பான விசாரணைகள் எல்லாம் நடத்தப்பட வேணும் என்றெல்லாம் வீரசேகர அங்கே சொல்லியிருந்தார். இப்படியாக நேற்றைய தினம் அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாக இடம்பெற்ற போராட்டத்தை அடுத்து, அங்கு அமெரிக்காவுக்கு எதிராக எழுப்பப்பட்ட கோஷங்களை அடுத்து, அங்கு இலங்கைக்கான அமெரிக்க தூதர் ஜூலி ஷங் பற்றி பேசப்பட்ட எதிர்கருத்துக்களை அடுத்து இன்றைக்கு ராஜபக்ச அணியினரை அமெரிக்க தூதர் ஜூலி ஷங் அவர்கள் சந்திச்சிருக்கிறார். இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட அணியினர் கலந்து கொண்டிருந்துச்சுன்னா, அந்த சந்திப்பிலும் கூட யுஎஸ்ஐனுடைய நிதி மோசடி குறித்து விசாரணை நடத்தப்பட வேணும் என்ற மாதிரியான கருத்துக்களை தாங்கள் சொன்னதாக மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரும் சட்டத்தரணியும் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆகிய நாமல் ராஜபக்ச தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கிறார். இப்போ நான் செய்தி வாசிக்க வரும்போது ஒரு செய்தி ரோட்டிலிருந்து பொறுக்கி எடுத்துக்கொண்டு வந்தேன். இந்த அரசாங்கம் அதிக அளவான போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு இடமாற்றங்களை வழங்கி கொண்டிருக்கு. வவுனியாவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை சேர்ந்த 3 உயர் அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி யாழ்ப்பாணத்திலையும் சில போலீஸ் அதிகாரிகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கான். அதில் கோப்பாய் பகுதியில் தான் இந்த இடமாற்றம் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த பேனர் கோப்பாய் சந்தி பகுதியில் தான் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. குறித்த போலீஸ் அதிகாரிக்கு 2 மொழிகளுமே சரளமாக தெரியுமா, எனவே அவரை இடம் மாற்ற வேணாம் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து இந்த பேனரை காட்சிப்படுத்தி இருக்கணும் என்று கட்டி தொங்க விட்டுருக்கு. அரசாங்கம் இடமாற்றம் செய்யறதுக்கு நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் இடமாற்றம் செய்ய அனுமதிக்க மாட்டோம், போராட்டம் செய்வோம். அடுத்த 10 மணி செய்தியில் சொல்ல போகிறது பேக் ஆஃப் த நியூஸ். இப்போவெல்லாம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து விசித்திரமான செய்திகள் நாள்தோறும் வந்து கொண்டிருக்கு. ஒரு காலத்தில் இன விடுதலைக்கான போராட்டங்கள், கதவடைப்புகள், இனத்தை வழிநடத்துகிற காத்திரமான அறிக்கைகள் என்று சொல்லி இந்த இனத்தையே வழிநடத்தி கொண்டிருந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் பல்கலைக்கழக மாணவர்களும் இன்றைக்கு விசித்திரமான செய்திகளின் தலையங்கங்களாக மாறியிருக்கின்றமையும் இந்த இனம் காவி நிற்கிற துயரங்களில் ஒன்று. எனவே செய்திக்குள்ள போகலாம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராஜாவுக்கு எதிராகவும், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலை பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் அவர்களுக்கு எதிராகவும் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் 4ஆம் வருடத்தில் கல்வி கற்கிற சீனா சிவகஜன் என்ற மாணவன் சார்பில் இந்த வழக்கு சட்டத்தரணி கலாநிதி குருபரன் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. வழக்கை தாக்கல் செய்திருக்கிற குறித்த சட்டத்துறை மாணவனுக்கு எதிராக கடந்த 27ஆம் தேதி துணைவேந்தர் ஸ்ரீ சட்குணராஜா அவர்கள் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து வகுப்பு தடை வைப்பதற்கான கடிதத்தை வழங்கியிருக்கிறார். இந்த வகுப்பு தடையானது கலைப்பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் அவர்கள் வழங்கிய முறைப்பாட்டை அடுத்தே மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. கலைப்பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் அவர்கள் துணைவேந்தருக்கு செய்த முறைப்பாட்டில் குறித்த மாணவன் தன்னை பற்றி பாரதூரமான அவதூறை ஏற்படுத்தும் செவ்வியை ஊடகங்களுக்கு வழங்கினார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த முறைப்பாட்டை வலுவற்றதாக்கும் நோக்குடனேயே உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இப்படியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தருக்கும் கலைப்பீடாதிபதிக்கும் மாணவர்களுக்கும் இடையில் முரண்பாடு உருவாகிறதுக்கு 3 காரணங்கள் இருந்தது என்று சொல்லி மாணவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டது. அதில் முதலாவது என்னென்று சொன்னால், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் பாடங்களை தெரிவு செய்வதில் சில குறைபாடுகள் இருக்கு. அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேணும் என்று புகுமுக மாணவர்களுடன் இணைஞ்சு வாட்ஸ்அப் குரூப் ஒன்றில் கதைச்சிருக்கணும், கலந்துரையாடி இருக்கணும். அந்த கலந்துரையாடலின் போது பல்கலைக்கழக நிர்வாகம் தொடர்பிலும் கலை பீடாதிபதி தொடர்பிலும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதாகவும் அந்த விமர்சனத்துக்கு எதிராகவே
மாணவர்கள் மீது பழியெடுக்க தொடங்கினர் என்று மாணவர்கள் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அதோடு இல்லாமல் அந்த வாட்ஸ்அப் குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை சொன்னவர்கள் மீது கூட ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. வாட்ஸ்அப் குரூப்பில் பேசுறது கூட பிழையா? அப்படி என்றால் எங்களுடைய கருத்து சுதந்திரம் எங்க என்ற மாதிரியான கேள்விகளை எல்லாம் மாணவர்கள் எழுப்பி இருக்கிறார். அதோடு அதில் ஒரு மாணவர் இந்த மாதம்தானம் பல்கலைக்கழகத்துக்கு வரப்போகிறார், அதாவது மலையாளத்திலிருந்து வரப்போகிறார். அந்த மாணவன் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கதைச்சிட்டார் என்ற காரணத்துக்காக அவர் பல்கலைக்கழகத்துக்கு வர முதலே கடந்த வருடமே அவருக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டிருந்ததாம். இந்த மாதிரியான மாணவர்களுடைய உரிமையை மீறுற சம்பவங்களுக்கு எதிராகத்தான் மாணவர்கள் கொதிச்சு போய் இருந்துச்சினம் என்று மாணவர் தரப்பில் முதலாவது காரணம் சொல்லப்பட்டது. இரண்டாவது குற்றச்சாட்டு என்று சொன்னால், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானபீட மாணவர்கள், மாணவர் தலைவர் உள்ளிட்டவர்களை மாணவர்கள் கல்வி கற்கிற ஸ்டடி ஹால் என சொல்லப்படுற அந்த அறைக்குள்ள வச்சு பூட்டினது ஒரு குற்றச்சாட்டாக சொல்லப்படுது. அதில் மனித உரிமை மீறல் நடந்திருக்கு என்றும் மாணவர் தரப்பில் சொல்லப்பட்டது. இந்த விடயத்திலேயும் பல்கலைக்கழகம் நீதியான முறையில் நடந்து கொள்ளவில்லை என்று மாணவர்கள் மிக ஆதங்கத்தோடு இந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அடுத்த விஷயம், மூன்றாவது விஷயம், கலைப்பீடத்தில் இருக்கிற மிக முக்கியமான கல்லிருக்கை என்று சொல்லப்படுறது பொங்குதமிழ் பிரகடன தூபிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கல்லிருக்கை. அதுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பாரம்பரியம் உண்டு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முக்கியமான அரசியல் தீர்மானங்களை மாணவர்கள் எடுத்த போதெல்லாம் அந்த கல்லிருக்கை மிக காத்திரமான பங்களிப்பை செய்திருக்கு. இப்படியாக மாணவர்கள் அமர்ந்திருக்கவும், பொழுதுபோக்கவும், அரட்டை அடிக்கவும், சில முக்கியமான தீர்மானங்களை எடுக்கவும் என பயன்படுத்தப்பட்டு வந்த அந்த கல்லிருக்கையை பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் அடித்து உடைச்சாராம். அவ்வாறு அந்த கல்லிருக்கையை அடித்து உடைச்சதுக்கு அவர் சொன்ன காரணம் அந்த கல்லிருக்கையில் மாணவர்கள் அமர்ந்து அந்த வழியால் போய் வருகிற மாணவிகள் மீது சேட்டவடியினம், நக்கல் அடிக்கணும், எனவே அதுக்காக அந்த கல்லிருக்கையை இல்லாமல் செய்திருக்கிறோம் என்ற மாதிரி மாணவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கல்லிருக்கையில் அமர்ந்தபடி மாணவர்கள் கூடாத செயல்களில் ஈடுபடுகின்றனர். எனவேதான் அந்த கல்லிருக்கை உடைக்கப்பட்டிருக்கு என்ற விஷயங்களும் பல்கலைக்கழகத்தால் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மூன்று பிரதான விஷயங்களையும் வச்சு மாணவர்கள் கொதிச்சு போயிருந்திருக்கணும். எனவேதான் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி அண்மையில யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வெளியில போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வகுப்பு தடை விதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மீளவும் வகுப்பு தடையை நீக்கி அவருடைய கல்வியை தொடர அனுமதிக்க வேணும், தங்களுடைய கருத்து சுதந்திரத்தை மதிக்க வேணும் என்று பல மாதிரியான கோஷங்களை முன் வச்சு மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருந்துச்சுன்னா, அந்த போராட்டத்தின் விளைவாக பேரவை மாணவர்களுடைய வகுப்பு தடையை எடுத்திருந்தது. அதற்கு பிறகு கலைப்பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் அவர்கள் தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை துணைவேந்தருக்கு கையளித்த நிலையில மீண்டும் பேரவை தன்னுடைய முடிவை மீளப்பெற்று மாணவர்களுக்கு வகுப்பு தடையை தொடர்ந்து இருந்தது. இந்நிலையில்தான் மாணவர் சார்பாக யாழ் பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை 4ஆம் வருட மாணவன் சிவகஜன் சார்பில் சட்டத்தரணி கலாநிதி குருபரன் அவர்கள் அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்க உயர்நீதிமன்றத்தில் செய்திருக்கிறார். இதைத்தான் இன்றைய பேக் ஆஃப் த நியூஸ்ல சொல்ல வந்தேன். நான் நினைக்கிறேன் சொல்லப்பட்ட செய்தியோடு தொடர்பட்ட பின்னால இருந்த தகவல்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு நண்டு. இதுல சொல்லப்பட்ட தகவல்கள் முழுக்க முழுக்க மாணவர்கள் சொன்னதுதான். மற்ற சைட், அதாவது கலைப்பீடாதிபதி சார்பிலேயோ துணைவேந்தர் சார்பிலேயோ சொல்லப்பட்ட தகவல்கள் எதுவுமே இதுல பகிரப்படையில்லை. எதிர்காலத்தில் அந்த தகவல்கள் ஏதாவது ஊடகத்திலேயோ அல்லது எனக்கோ தெரிய வந்தால் கட்டாயம் அவர்கள் சார்பான தகவல்களாக இதுல பகிர்ந்து கொள்ள முடியும். மாணவர்கள் எனக்கு சொன்ன கதையை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அடுத்த 10 மணி செய்தியில் சொல்ல போகிறது எக்ஸ் நியூஸ். எக்ஸ் நியூஸ்ல இன்றைக்கு பகிரப்பட்ட மிக முக்கியமான வீடியோ இது. மலேசியாவிலிருந்து இலங்கைக்கு சுற்றுலா வந்திருக்கிற ஒரு பெண்மணி, இலங்கை வாழ் இளைஞன் ஒருவர் உயிருக்கு தத்தளிச்சு கொண்டிருக்கும் போது காப்பாற்றி இருக்கிற துணிகிற சம்பவம் பற்றிய வீடியோ தான் ட்விட்டரில் வைரலாகி இருக்கு. நுவரெலியாவின் தியலும அருவியில் குளிச்சு கொண்டிருந்த இளைஞர்களில் ஒருவர் நீரில் மூழ்கி அபாயகரமான கட்டத்தை எட்டியிருந்த போது இப்படியாக இளைஞர்களை காப்பாற்ற சொல்லி அங்கே குளிச்சு கொண்டிருந்த ஏனைய இளைஞர்கள் அபாய குரல் எழுப்பியதை தொடர்ந்து அந்த மலேசிய பெண்மணி துணிஞ்சு களத்தில் இறங்கி அந்த இளைஞரை காப்பாற்றி இருக்கிறார். அது தொடர்பான காணொலியை அவ தன்னுடைய எக்ஸ் தளத்திலையும் பகிர்ந்திருக்கிறார். அதை நீங்களும் பார்க்கலாம். Going after my injury at the sea. Why? Thank you. Sorry if nobody cared. Okay. Oh man.
he was pulling me down. Oh God. Thank you. Sorry, could not stand for this. Oh God. Yes, I'm good. It's just that he was pulling me down. I just saved someone's life. Someone was drowning. Drama! Are you okay? What happened? I did not swimming. அடுத்த 10 மணி செய்தியில சொல்ல போறது சோக்கான தலையங்கம். எல்லா நாளிலையும் எழுதப்பட்டிருக்கிற நல்ல பத்திரிகை தலையங்களை மட்டும் சொல்வது என்னுடைய கடமை இல்லை என்று நான் நினைக்கிறேன். சில நேரங்களில் தமிழ் சமூகத்துக்கு தீங்கை ஏற்படுத்துகிற பிழையான தமிழ் சமூகத்தை பிழையாக வழிநடத்த எத்தனிக்கிற ஆசிரியர் தலையங்கங்களையும் சுட்டி காட்ட வேண்டி இருக்கு. அதன் அடிப்படையில் தையிட்டி மக்கள் போராட்டத்துக்கு அறைகூவல் விடுத்திருந்ததற்கு முதல் நாள் வெளியாகின ஈழநாடு பத்திரிகையில் ஒரு ஆசிரியர் தலையங்கம் எழுதப்பட்டிருந்தது. அதை வாசிக்கும் போது எனக்கே ஆதங்கமாக இருந்தது, கவலையாக இருந்தது. எங்களுடைய பத்திரிகை சூழல், அதாவது பத்திரிகைகளுடைய ஆசிரியர் சூழல் எவ்வளவு பிழையான தகவல்களை மக்களுக்கு பகிர்கிறது என்பதை நினைச்சுத்தான் அந்த ஆதங்கமும் கவலையும் எனக்கு ஏற்பட்டது. எனவே தான் அந்த ஆசிரியர் தலையங்கம் குறித்து நான் இந்த 10 மணி செய்தியில பேச வேணும் என்று நினைச்சிருந்தேன். அந்த ஆசிரியர் தலையங்கத்துக்கு தையிட்டி விகாரையை இடிக்க முடியுமா என தலைப்பிடப்பட்டிருந்தது. அந்த ஆசிரியர் தலையங்கத்துல ஆசிரியர் சொல்ற மிக முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், தையிட்டி விகார பிரச்சனையை அரசியல்வாதிகள் தற்போது கையில் எடுத்திருப்பது அனுர அரசுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு என்று சொல்றார். அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனையை இப்ப கையில் எடுக்க இல்லை. விகார பிரச்சனை எப்ப ஆரம்பிச்சதோ அப்ப இருந்து எல்லா அரசியல்வாதிகளுமே ஏதோ சொல்லி கொண்டுதான் இருக்கணும். அரசியல இருந்த அரசியல்வாதிகளை விடுங்கோ, அரசுக்கு வெளியில இருந்து தமிழ் தேசியம் பேசுற அரசியல்வாதிகள், தமிழ் தேசிய கொள்கைகளோடு இணைஞ்சு பயணிக்கிற அரசியல்வாதிகள் எல்லோருமே தையிட்டி விகார பிரச்சனையை தங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்தினர் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் போராட்டம் நடத்துகிற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அரசியலுக்காக இந்த பிரச்சனையை பயன்படுத்தி இருந்தால் ஒவ்வொரு மாதமும் போராட்டத்துக்கு அங்கே போய் நிற்க வேண்டிய தேவையில்லை. அதோட பல்வேறு வழக்குகள், அச்சுறுத்தல்கள் எல்லாமே கடந்தும் அங்கே நிற்க வேண்டிய தேவையும் அந்த கட்சிக்கு இல்லை. ஏனைய அரசியல்வாதிகள், தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள் கூட கடந்த காலங்களில் இந்த விகார தொடர்பில் காத்திரமான சில முன்னெடுப்புகளை செய்திருக்கிறோம். எனவே இவர்கள் எல்லாருமே இப்ப உருவாகி இருக்கிற இந்த அனுரகுமார தலைமையிலான அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்கத்தான் தையிட்டி விகாரையை பயன்படுத்தினார்கள் என்று பொதுவாக சொல்வது முறையில்லை. கடந்த மாதம் யாழ்ப்பாணத்தின் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொள்றதுக்காக யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தையிட்டி விடயத்தில் தங்களுக்கு ஒரு சாதகமான தீர்வை தருவார் என்றுதான் தையிட்டி மக்கள் நம்பி இருந்துச்சுன்னா. ஏனென்றால் தேர்தல் காலத்தில் அனுரகுமார திசாநாயக்க சொல்லியிருந்தார், திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களுக்கும் இனப்பெரம்பலை மாற்றி அமைக்கிற மாதிரியான குடியேற்ற நடவடிக்கைகளுக்கும் தங்களோட அரசாங்கம் அனுமதி அளிக்காது என்று சொல்லியிருந்தார். அதை வேதமாக நம்பியிருந்த தமிழ் மக்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தங்களுக்கு நன்மை பயக்கும் தீர்வு ஒன்றை தருவார் என்று நம்பி இருந்துச்சுன்னா. ஆனால் அங்க என்ன நடந்தது என்று ஆசிரியராகிய உங்களுக்கு வடிவாகவே தெரியும். ஜனாதிபதி இந்த விடயத்துக்கு தீர்வு சொல்ல வேணும் என்றதுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விஷயங்களை முன்வை அது அங்கே இருந்த ஏனைய தரப்பினர் குழப்பி அடிச்சது. ஜனாதிபதி சொல்ல வந்த விஷயத்தை திசை மாற்றி கொண்டு போன விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு தையிட்டி காணி விவகாரத்தோட தொடர்பட்டவர்கள் அடிச்ச பல்ட்டியும் உங்களுக்கு தெரியும். எனவே இந்த பிரச்சனையில அனுரகுமார தரப்புக்கு அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகள் நெருக்கடி கொடுக்க முயற்சிக்கணும் என்று சொல்ற விஷயத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது. எல்லா காலங்களிலையும் நாங்கள் இந்த உரிமை கேட்டால், இந்த மாதிரி சட்டவிரோதமான முறையில அமைக்கிற இராணுவம் அமைக்கிற விகாரைகள் தொடர்பில் கேள்வி எழுப்பினால், அதுக்கு எதிராக போராடினால் தெற்கு குழம்பும் நல்லிணக்க படகு ஆடும் கவிழ்ந்து போகும் என்றெல்லாம் சொல்லி வருகினோம். எனவே இந்த வாய்ப்பாட்டை அனுரகுமார தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகும் வேற தரப்புகள் சொல்ல தொடங்கி இருக்கிறது. ஏனென்றுதான் தமிழ் சமூகத்துக்கு விளங்கல. இந்த ஆசிரியர் தலையங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், தையிட்டி விகார தொடர்பில் பிரச்சனையை எழுப்பினார், அதாவது அந்த விகாரையை உடைச்சா அது சிங்கள மக்களை பாதிக்குமா? உண்மைதான், சிங்கள மக்களை பாதிக்கும். அடுத்தவற்ற காணியில, அதாவது தமிழர்களுடைய காணியில சட்டவிரோதமான முறையில் அவர்களுடைய துளியளவு விருப்பமும் இல்லாமல் ஒரு விகாரையை கட்டினால் அது தமிழர்களை பாதிக்காது. அதுக்கு நிதி ஒதுக்குறது, இராணுவத்தை கொண்டு மேலும் மேலும் சேவகம் செய்கிறது எல்லாமே
அந்த தமிழ் மக்களை, காணி உரிமைக்குரிய அந்த தமிழ் மக்களை பாதிக்காதா? இலங்கையில இந்த உளப்பாதிப்பு, மனப்பாதிப்பு, வேதனைகள், வலிகள் எல்லாமே சிங்கள மக்களுக்கு மட்டும்தான் வருமா? தமிழர்களுக்கு வராதா? ஏனென்றா தமிழர்கள் அடிச்சடிச்சு இந்த பாதிப்புகள் எல்லாம் தாங்கிக் கொள்ள பழகினம் என்று நீங்க முடிவெடுத்துட்டீங்களா? நாளைக்கு இந்த பத்திரிகை தலையங்கத்தை எழுதின உங்களுடைய காணியில, அதாவது வளவுக்குள்ள சட்டவிரோதமான முறையில் உங்களோட அனுமதி இல்லாமல் நீங்க வேலைக்கு வந்த நேரம் பார்த்து ஒரு பௌத்த விகாரையை நிறைவேற்றி நீங்கள் வெளியில போங்கோ, உங்களுக்கு மாற்று காணிதெல்லாம் அல்லது நட்டவிடுதெல்லாம் அல்லாட்டி இது தொடர்பில் நாங்கள் ஒன்றுமே தரமாட்டோம், நீங்கள் ஏதாவது செய்து கொள்ளுங்கோ என்று சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? அந்த நேரம் உங்களோட மனம் பாதிக்காதா? விகாரையை வச்ச சிங்கள மக்களுடைய மனம் பாதிக்கப்படும் என்று விட்டுட்டு வேற எங்கேயாவது வாடகை வீடு பார்த்து கொண்டு போவீங்களா? எனவே இந்த கேள்விகளுக்கும் இனி வரும் நாட்களில் உங்களுடைய ஆசிரியர் தலையங்கத்தில் பதில் சொல்லுவீங்கள். யாராவது அவை பார்க்க மாட்டோம், யாராவது இந்த வீடியோ பார்த்தா அந்த பத்திரிகை ஆசிரியரை இனங்கண்டு இந்த விஷயத்தை ஒருக்கா சொல்லி விடுங்க. அடுத்து இந்த ஆசிரியர் தலையங்கத்தில் இறுதியாகவும் மூன்றாவதாகவும் சொல்ற விஷயம் என்னென்னு சொன்னால், ஆலயங்கள் இடிக்கப்படுறத ராஜதந்திர சமூகம் விரும்பாதான். எனக்கு விலங்கையில் இவர் ராஜதந்திர சமூகம் என்று இந்த நாட்டில் யாரை சொல்றாரு? சீனாவை சொல்றாரா, சுவிஸை சொல்றாரா, நோர்வேயை சொல்றாரா, அடி வாங்கி கொண்டிருக்கிற அமெரிக்காவை சொல்றாரா, திரட்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்தியாவை சொல்றாரான்னு எனக்கு விலங்கு இல்லை. ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் வடுக்கிணறு மேலே, குருந்தூர் மேலே, மற்றது நீராவியடி பிள்ளையார், தையிட்டி என்று சொல்லி, தையிட்டியா தனியார் காணி, மற்ற இடங்கள் எல்லாத்துலேயுமே ஆலயங்கள் இருந்தது. மிக அண்மை காலத்தில் இந்த ஆலயங்கள் எல்லாத்தையுமே பிடுங்கி எறிஞ்சிட்டு தான் புத்த சிலை வைக்கப்பட்டது. இந்த நேரங்களில் ராஜதந்திர சமூகம் ஏன் அக்கறை எடுக்கலை, ஏன் கோபப்படையில்லை? அழிக்கப்படுறது, இடிக்கப்படுறது எல்லாமே தமிழர்களுடைய ஆலயங்கள் என்றா பேசாமல் இருந்துச்சுன்னா ஒரு கண்டனமாவது தெரிவிச்சிருக்கலாம் தானே. நீங்க சொல்லலாம் வந்து ஐநாவில் ஒரு அறிக்கை விட்டுச்சினம் என்று. அதுவா முக்கியம்? நாட்டில் இருக்கிறார்கள், அந்த தொடர்பில் தங்களுடைய அதிருப்தியா அல்லது விருப்பத்தை, சைவாக்களுடைய ஆலயங்கள் இடிக்கிறது, கிறிஸ்தவ தேவாலயங்கள் இடிக்கப்படுறது, நல்லம் குண்டு போடப்படுறது, நல்லம்ன்றதையாவது சொல்ல வேணும். ஏன்னா இங்க நீங்க சொல்ல வாரீங்கள் பௌத்த ஆலயங்கள் இடிக்கப்படுறத வந்து ராஜதந்திர சமூகம் விரும்பாது. அப்ப மற்ற சமூகத்தின் ஆலயங்கள் இடிக்கப்படுறத விரும்புதா என்ற ஒரு கேள்வியும் இதுல இருக்குத்தானே. பத்திரிகை உலகத்தில் இருக்கிற நாங்கள் குறைஞ்சபட்சம் தமிழ் சமூகத்துக்கு விசுவாசமாக இருக்க வேணும். இந்த சமூகத்துக்கு விசுவாசமாக இல்லாட்டியும் மனிதத்தன்மையோடு நீதியாக நடந்து கொள்ள வேணும். மனச்சாட்சியை தொட்டு எழுதுங்க. வடக்கு கிழக்குல போர் தொடங்கின காலப்பகுதியிலிருந்து எத்தனை ஆலயங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, எத்தனை தேவாலயங்கள் மீது குண்டு போட்டு அழிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான விசாரணை, நீதி ஏதாவது இந்த நாட்டில் கிடைக்கப்பட்டிருக்கா? நீங்கள் சொல்ற ராஜதந்திர சமூகம் இது தொடர்பில் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கா? அல்லது தங்களுடைய அதிருப்தி இல்லாட்டி விருப்பங்கள் ஏதாவது தெரிவிச்சிருக்கா? பேசாமத்தானே இருந்தது. எனவே தையிட்டியில அந்த சனம் காலகாலமாக வாழ்ந்து உழைச்சி வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி பெற்ற அந்த ஒரு துண்டு நிலத்தை ஆக்கிரமிச்சு ஒரு விகாரையை கட்டுறது என்பது சட்டவிரோதமானது. எனவே இந்த விஷயத்தை தான் நீங்கள் ஆசிரியர் தலையங்கத்தில் சொல்ல வேணும். இந்த விஷயத்தை ராஜதந்திர சமூகத்துக்கும் தெற்குக்கும் அனுர அரசாங்கத்துக்கும் சொல்ல வேண்டிய பொறுப்பு தான் ஆசிரியர் தலையங்கத்துக்கு இருக்கே தவிர அனுர அரசாங்கம் விரும்பாது, ராஜதந்திர சமூகம் விரும்பாது, எங்களோட அரசியல்வாதிகள் இதை தங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்தினோம் என்றெல்லாம் சொல்றது ஒரு ஆசிரியர் தலையங்கத்துக்குரிய, ஆசிரியர் தலையங்கத்தை எழுதும் ஆசிரியருக்கு உவந்தது அல்ல. இயலுமான வரைக்கும் சரியான தரவுகளோடையும் உண்மைகளோடையும் தலையங்கங்கள் எழுதப்பட வேணும். அதுக்காகத்தான் இந்த விமர்சனத்தை நான் முன்வைக்கிறேன். மற்றும்படி வேறு ஒன்றும் இல்லை, கோவிச்சு கொள்ளாதீங்க. அடுத்து 10 மணி செய்தியில் வரப்போகிறது கார்ட்டூன் ஆஃப் தி டே. இந்த கார்ட்டூனை நீங்கள் பார்த்தாலே விளங்கும். இலங்கையில் அதானி குழுமம் காற்றாலை மின் திட்டத்தை உருவாக்குறதுக்காக மன்னார், பூநகரி பகுதியிலெல்லாம் பெரிய அளவிலான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தது. பெரிய அளவிலான நிதி கூட அதுக்காக செலவழிக்கப்பட இருந்தது. அது இலங்கைக்கு ஒரு நன்கொடையாக கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது.